மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் சிகர நிகழ்வாக பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து மதிச்சியம் ராமராயர் மண்டகப்படியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் தங்க குதிரை வாகனத்தில் நகரின் பல பகுதிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் தங்கினார். இதனைத் தொடர்ந்து திருமஞ்சனம் மற்றும் சைத்திர யோபச்சாரம் நடைபெற்ற நிலையில் கருட வாகனத்தில் தேனூர் மண்டகப்படிக்கு எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சர்க்கரை தீபம் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். சைத்ரோசம் எனக்கூடியதான இந்த சித்திரை திருவிழாவிலே அழகர் மலையிலிருந்து புறப்பாடாகி மதுரைக்கு வந்து எழுந்திருந்த பொழுது தற்பொழுது சேஷ வாகனத்தில் ஆரோடித்தபடி தேனூர் மண்டபம் வரை வந்திருக்கிறார். இனிமேல் அது திருமஞ்சனமாகி கருட வாகனத்தில் அலங்காரமாக இருக்கிறார். இப்போ 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். என்னோட பழைய இதெல்லாம் நினைவு வர மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தது. இங்கே மண்டுக முனிவருக்கு வந்து சாபத்தை இது பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. பார்க்குறது ரொம்ப எங்களுக்கு ஒரு சாப விமோச்சனம் வருன்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இல்லை நான் மதுரை தாங்க, வருஷம் வருவோம். 5 வருஷம் ஆச்சு இப்போ பார்த்து. இப்போ தான் திருப்பி பேக் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிருக்கோம். நான் வந்து வருஷமாக வந்துட்டுருக்கேன். வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக வர முடியல. இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நேற்றுக்கு எங்களால் முடியல. நேற்றுக்கு எங்களால் கூட்டம் ஜாஸ்தி இருந்தனால பார்க்க முடியல. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நம்ம தேனூர் மண்டபத்தில் வந்து சாமியை நல்லா பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இங்கே வந்து மண்டுக முனிவர் சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறாரு. இங்கே வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து விதமான சாபங்களும் போச்சுன்னாலும் அது ரொம்ப நல்லது. அதனால் இங்கிருந்து சாமியை சேவிச்சுட்டு போகணும்னு அனைத்து பக்தர்களையும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அழகர் உண்டியலை விட்டு ஏழை மக்களை பார்க்குறதுக்கு, மழை வர்றதுக்கு பச்சைப்பட்டு, வெள்ளாமை விளையிறதுக்கு வெள்ளைப்பட்டு வெம்பட்டி கட்டு ஆற்றுல இறங்குறாரு. அப்படி 7 லட்சம் பேர் அழகருக்கு கையெடுக்க இங்கே எதுக்கு வர்றாரு? கொக்குச்சுக்கு முகச்சியம் கொடுத்து ஒரு மனுஷன் வந்து ஒருத்தலை வந்து நம்ம எந்த துரோகமும் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அழகர் கொக்கை சுடாமல் அவரை முன்ன விட்டு கொக்குக்கு முகச்சியம் தர்றேன். இந்த முகச்சியத்தை பெற்று நான் மதுரைக்கு போய் வைகாட்டில் இறங்கி கொக்குக்கு முகச்சியம் கொடுத்து எல்லா மக்களையும் பார்த்துட்டு நான் மதுரைக்கிலேருந்து திருப்பி அழகர் கண்டி கொக்குக்கு முகச்சியம் கொடுக்குறதே இங்கே ஐதீகம் வச்சுருக்கோம். அவர் வருஷம் நல்லா படி அளப்பார் பெருமாள். அவர் கண்டியே பார்க்கறதுக்காண்டி இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம். அழகர் மோஷம் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்காரு. வார்த்தை மூலமாக மோசம் கொடுக்குறாரு. மோசத்தை கொடுத்துட்டு போய் அருள் எல்லாருக்கும் வார்த்துட்டு சொல்லிட்டு போவாங்க. நான் பிறந்ததுலேருந்து அழகரை தானே பார்க்குறோம், வேறு எங்கே போய் பார்க்க போகிறோம். நேற்று வர முடியலண்ணே, இன்றைக்கி தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி வரதுக்கு. அதனால் சாமி பார்க்க வந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதனால் நல்லா தான் இருக்குது. ஈஸியாக போலீஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப இதாக பார்த்துக்கிறாங்க. நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது. என் பேர் ராம்குமார். ஃபஸ்ட் டைம் பார்க்க வரோம். நல்லா இருக்குது. இது வந்து வருஷம் நடக்கிற திருவிழா தான். இப்போ வந்து மாண்டுக மகரிஷிக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. சாப விமோச்சனம் கொடுத்துட்டு அடுத்து கருடால் வர மாதிரி திருப்பி ஒரு தடவை காட்சி கொடுத்துட்டு கிளம்புவார். எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது. விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் வந்துட்டுருக்கோம். அதனால் ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நாங்கள் இங்கே வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு விஷயம் மதுரை மக்கள் எல்லாருமே. அதனால நல்லா இருக்குது. என் சொந்த ஊர் மதுரை தான். கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டோம். சரிங்களா. மதுரை இப்போ அழகர் பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ 7 பேர் வந்திருக்கோம். வருஷம் நாங்கள் 10-15 வருஷமாக ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஆமாம், மதுரை அழகர் ஸ்பெஷலுங்க. எப்போவுமே ஆற்று இறங்கினால
எல்லாருக்குமே குலதெய்வம் அதிகம். அழகருங்கிறது எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். மீனாட்சி இங்கே இருக்கனால மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்துட்டு அப்படியே அழகரையும் பார்த்துட்டு போகிறக்காக வந்திருக்கிறோம். இங்கே அழகர் சாமியை பார்க்க வந்திருக்கேன். வருஷம் எப்படியா இருந்தாலும் வெயிலாக இருந்தால் இதாக இருந்தாலும் வந்து பார்த்துருவோம். இது எங்களுக்கு குலதெய்வம் அது. ஆமாம், அதனால் இது அடிக்கடி வந்து பிள்ளை குட்டியோடு வந்து பார்த்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பார்த்துட்டு தான் போவோம். ஆமாம், நல்லா எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் வச்சாலும். இப்போ இங்கே பூரா மக்களுக்கு பூரா காட்சி கொடுக்க வந்திருக்காரு. மதுரை மக்களுக்கு, எல்லா மக்களுக்குமே சேர்ந்து எல்லா ஊர்லேயும் இவ்வளோ இப்படி ஒரு திருவிழா எங்கேயுமே இருக்காது. சித்திரை திருவிழா தான் பெரிய திருவிழா. இருக்குது. 30 வருஷமாக இருந்து நடத்துகிறோம் இந்த திருவிழா. வருஷம் கூட்டம் தான் வரும். நல்லா தான் இருக்கும். கூட்டம் சூப்பராக இருக்கும். நல்லா ஆளுங்க வருவாங்க. திருவிழா நல்லா இந்த வருஷம், போன வருஷம் தான், இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அதிக கூட்டம். ரொம்ப பெருமாள் அது வந்து வருஷம் வர்றவர் தான். வருஷம் வர்றவர் அவர் இங்கே பெருமாள் கோயிலில் வந்து 10 அவதாரம் எடுப்பார் நைட்டில். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக வர்றோம். இப்போ வந்து வண்டியூரில் குடியிருக்கோம். அதனால் சாமி வரும்போதெல்லாம் பார்த்துருவோம். குதிரை வாகனத்தில் வரும்போது பார்ப்போம். வண்டியூருக்கு போயிட்டு சிசாய் வாகனமாகி வருவார், அப்போ பார்த்துருவோம். இப்போ சாயங்காலம் 5 மணிக்கு கருட வாகனத்தில் கிளம்பி போவார், அப்போவும் பார்த்துருவோம். நாங்கள் வருஷம் இங்கேயே இருக்கிறால டெய்லி வந்து பார்த்துருவோம்.